விடுகிறான். ஆனால் ஒரு தியானிப்பவர் சுழலின் தன்மையை முழுமையாக அறிவார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், தான் உடல் மாத்திரம் அல்ல, ஆனால் உடலில் தங்கியிருக்கிறேன் என்பது. இந்த சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் தன்னை செதுக்கிக் கொள்ளத்தான் என்பது அவருக்கு புரியும். தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த துவங்கியவுடன் வாழ்க்கையை பற்றிய நம் புரிதலின் தன்மை அதிகரிக்கும். இந்த புரிதல் நமக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறப்பதற்கு வழிவகுக்கும். நம் வாழ்வின் புதிய பரிமாணங்களை காணப்பெறலாம். நம் புரிதல், நம் அறிவாற்றல், நம் பார்வை எல்லாமே விரிவடையும். நமது உள்ளுணர்வை நியாயமானதாக்கும். இதன் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த ஞான நிலையை தியானத்தில் 1000 தங்க இதழ்கள் மலர்ந்தது போல் அனுபவம் பெறுவோம். ஒவ்வொரு இதழும் புரிதலின் புதிய பரிமாணம். புதிய பரிமாணங்களை காண காண அடுத்த நிலையில் உள்ளவற்றை பற்றிய அறிவாற்றல் மேலும் அதிகமாகும். இந்த புரிதலினால் இறப்பு என்பது ஒன்று இல்லை என்றும் நாம் அனைவரும் கடவுளைப் போன்றவர்கள் என்பதும் தெரிய வரும். பிறப்பு என்பது என்ன, இறப்பு என்பது என்ன, இதை பற்றியெல்லாம் நமக்கு புரிய வரும். இந்த பூமி பந்திற்கு நாம் ஓர் துகள் போல் வருகிறோம். ஒரு மூலத்திலிருந்து வரும் பொழுது நமக்கான ஒரு அகவுடலை வடிவமைத்துத்தான் வருகிறோம். இந்த பூமியில் உன்னத அனுபவங்களை பெறவே நாம் வருகிறோம். இந்த அனுபவங்களை பெற கருவை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். நமது பெற்றோர்களையும் சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலைகளையும் நாமே தேர்வு செய்கிறோம். நம்முடைய முழு வாழ்க்கையின் வடிவத்தையும் நமக்குள் இருக்கும் நாம் அறிவோம். அன்னையை தேர்ந்தெடுத்த பிறகு ஆன்மா என்னும் துகள் அன்னையின் கருவறைக்குள் நுழைகிறது. நம் அக உடலில் உள்ள பிரபஞ்ச சக்தியின் அளவை கொண்டு நம் புற உடல் தீர்மானிக்கப்படுகிறது. ஆன்மா அடிக்கடி தன் மூலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும். நாம் பிறக்கும் வரை அன்னையின் உடலை விட்டு வெளியே வந்தவுடன் தான் முதல் முறையாக வெளியில் சுவாசிக்க துவங்குகிறோம். இதைத்தான் பிறப்பு என்கிறோம். பிறந்த முதல் நாளிலிருந்து 7 வயது வரை மூலத்துடன் இணைந்திருக்கும். மனம் 7 வயதிலிருந்து செயல்படத் துவங்குகிறது. 14 வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது. அறிவாற்றல் 14 வயதில் துவங்கி 21 வயதில் முழு வடிவம் பெறுகிறது. 21 வயதிலிருந்து 28 வயது வரை நம் உடல், மனம், அறிவாற்றல் மூன்றும் இணைந்து செயல்படும் அனுபவங்களை பெறலாம். 28 வயதிலிருந்து வாழ்க்கை நம் சுய அறிவு சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிறது. ஆத்ம ஞானத்தை அறியத் தவறினால் நம் ஆன்மா உடலுக்கும் மனதிற்கும் இடையில்
மாட்டித் தவிக்கும். இதன் காரணமாக பல இன்னல்களுக்கு ஆளாவோம். சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். பல இயல்பான சம்பவங்கள் கூட கடினமாகத் தோன்றும். ஒரு இறுக்கமான மனநிலைக்குள் தன்னை ஒளித்துக் கொள்வான். இந்த இறுக்கம் பிரபஞ்ச சக்தி பாய்வதை தடுக்கும். இதன் காரணமாக உடல் உபாதைகள், மன அழுத்தமும் படபடப்பும் தோன்றும். அவனை அறியாமல் நாட்கள் அவனை கடக்கும். அவன் வாழ்வதற்கான நோக்கத்தை புரியாமல் அவதிப்படுவான். நோக்கமும் புரிதலும் இல்லாமல் ஒருவன் வாழத் துவங்கினால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்தை அடைவான். பின்பு முதுமை பருவம் அடைந்து இறுதியில் இறந்தும் விடுவான். இந்த பூமி பந்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அதை நிறைவேற்றாமல் இந்த பூமி பந்தை விட்டு விலகுவான். இதைத்தான் நாம் இறப்பு என்கிறோம். இறந்த பின்னும் இறுக்கமான அவன் மனதும் தவறான புரிதலும் அவன் மீண்டும் மூலத்தைச் சென்றடைய முடியாமல் தடுக்கும்.